யார் இந்த முருகன் என்பதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்குது. தோழர்களே, 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை முருகன் விளக்கம் செய்யப்படுகிறான். இதற்காக இந்த வைதீக கடவுள்களுக்காக முருகன் இல்லாமல் செய்யப்படுகிறான். அதற்கு எதிராக அருணகிரிநாதர் 14ஆம் நூற்றாண்டிலே முருகனை தமிழ் கடவுளாக்குகிறார். அதுக்கு முன்னாடி முருகன் தமிழ் கடவுள் கிடையாது. வரலாற்றுப்படி பார்த்தோம்னா முருகனை காப்பாற்றியது எது? தமிழ் தான் காப்பாற்றியது. ஆக முருகனை தமிழ் கடவுள் ஆக்கிய பிறகு முருக வழிபாட்டை அவரை மீண்டும் கொண்டு வருகிறார். எல்லா இடங்களிலும் முருகனை முன்னிறுத்துகிறார். அன்றைக்கு இருந்த விஜயநகர பேரரசு காலத்திலே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருந்தனால் தமிழர்களுடைய வாழ்வை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறியீடு முருகன், நமக்கும் ஒரு குறியீடு முருகன், அவ்வளவுதான். அங்க பலரும் வருவார்கள். ஆண்டாண்டு காலமாக 2500 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட நம் உரிமையை மீட்பதற்கு முருகன் வேணா முருகனையும் வச்சுக்குவோம், கருப்பை வேணா கருப்பையும் வச்சுக்குவோம், அவ்வளவுதான். இவர்கள் குறியீடுகள். ஆனால் அந்த குறியீடுகளை நாங்கள் யாரும் விட்டுக் கொடுக்க தயார் இல்லை. நீ ராமனை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லாத போது நாங்கள் முருகனை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், தெய்வங்கள் வேறு, கடவுள்கள் வேறு. தெய்வங்களுக்கு பண்டாரங்கள் தான். அன்றைக்கு இருந்த பண்டாரம் என்ற சாதியை சேர்ந்தவர்கள் தான் பூசாரிகளாக இருந்தார்கள். அங்க நான் பேசுகிற எல்லா மொழியிலும் பேசுவோம். ஆனால் நீ வேறு, நான் வேறு. எப்படிப்பட்ட இப்ப நம்ம பார்த்தோம்னா நில ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான் ஆரியர்கள், பார்ப்பனர்கள். மொழி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான், கருவறை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறான், கோயில்களை ஆக்கிரமிச்சிருக்கிறான், பண்பாட்டை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறான். எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டு என்ன சொல்றாங்க? நம்முடைய திருப்பரங்குன்றம் கோயிலை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள். டேய், யாரா திருடன், யார் ஆக்கிரமிப்பாளன் என்பதை பற்றி நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும்.